Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சூரஜுக்கு நீங்கள் என்ன ಸೂರಜ್ಗೆ ಚಿನ್ನ ಮಾಮಲಾರ ಚಿನ್ನ ಮಾಮಲಾರ எங்கள் அண்ணோட பொண்ணு தானே அது. அவங்க சூரஜ் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? என்ன அவங்க வீட்டில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். வீட்டில் 4 பேர் தான். இங்கே 4 பேர் தான் அவனை இருந்தாங்க. ஊரில் வந்து அவன் அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவனும் இது வேலை செய்கிறதுக்கு இது இல்லை. வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிட்றாங்க. கடைக்கு செயினுக்கு வேலை போய் காட்டுக்கு வேலைக்கு போய் தான் சாப்பிட்றாங்க. வசதி ஒன்றும் இல்லை. அவன் இந்த குடும்பத்தையும் சூரஜ் தான் பார்த்தாரா? அதான் அவன் குடும்பம் தானே. அவன் அப்பா அம்மா சூரஜோட அப்பா அம்மா தான் சொல்கிறேன். இங்கே சூரஜ் என்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தார்? வில்லி வேலை செஞ்சுட்டு இருந்தார். இங்கே வேலை செஞ்சுட்டு அங்கே கொஞ்சம் காசு அப்பா அம்மா அனுப்பிட்டு இது பண்ணிட்டு இருந்தார். எத்தனை வருஷமாக இங்கே இருக்காரு? அவர் வந்து ஒரு 25 வருஷம் இருக்கிற இங்கே தான். 22 வருஷம். இப்போ என்ன இழப்பீடு மாதிரி என்ன எதிர்பார்க்குறீங்க? தாவேக்காலேருந்து கட்சியிலேருந்து யாராவது பேசினாங்களா? ஃபோன்லையாவது பேச? அது எதுவுமே பேசலை. என்ன யாருக்கிட்டையும் நம்மக்கிட்டே யாருமே வரல, பேசலாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கண்ணா? இந்த இழப்பீடு என்ன மாதிரியான விஷயங்கள் கவர்மெண்ட் சைட்லேயே இருக்கட்டும், தாவேக்கா சைடில் இருக்கட்டும், என்ன எதிர்பார்க்குறீங்க? இது பசங்க நம்ம பண்ண பசங்களுக்காக தான் ஏதாவது உதவி செய்யணும், அவ்வளோதான் பார்க்குறோம் நாங்கள். நம்மளுக்கு இது இல்லை. இப்போ அவன் சூரஜோட பொண்டாட்டி இருக்கிற அவன் அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவனுக்கு அவன் எப்படியாவது காப்பாங்க. குழந்தையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்க்க முடியுமில்லம்மா அது பொண்ணுங்க. அது இப்போ வந்து இது கடை வந்து எப்போ இங்கே இருக்கிற அவன் வந்து சாப்பிட்டு நான் ஊருக்கு தானே போகணும். இங்கே யாரை பார்ப்பாங்க? இப்போ அங்கே தானே போகணும். அப்போ உதவி யாரை சொல்லுது அவனுக்கு? அவங்க மனைவி என்ன மனநிலையில் இருக்காங்க? மனைவி அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? வீட்டு வேலை தான் எதுவுமே இல்லை வேறு. இப்போ வந்து பசங்க வந்து இது சின்ன இருக்கிறாங்க. அவனுக்கு ஏதோ பார்த்து உதவி அது அப்புறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 6 வயசு பையன் ஒன்று இருக்குதா, 10 வயசு பொண்ணு ஒன்று இருக்குதா. அவங்க வழியை கொஞ்சம் காட்டி கொடுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம அதுதான் கேட்டுட்டு இருக்கிறோம். அவருக்கு எப்படி அந்த பாஸ் கிடைச்சது? அந்த பாஸ் எப்படி கிடைச்சது? மீட்டிங் அவர் எப்படி போனாரு என்னதுன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு அது தெரியுதுங்க. நம்ம அங்கே போனோம், ஆஸ்பத்திரிக்கு போன வாட்டி தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. நாம் இங்கே சவப்பேட்டில் இருக்கிறோம், அவர் அங்கே காட்டூரில் இருக்கிறாங்க. பாஸ் எப்படி கிடச்சிச்சின்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் என்ன இது தெரியல. அவர் தனியாக தான் போனார். அவர் தனியாக போனார். ஆமாம். அவர் உள்ள அவர் என்ன வேலை செய்கிறாரு? அவர் என்ன வெள்ளி வேலை கூலி வேலை செய்கிறாரு. இங்கே ஒரு 25 வருஷம் இருக்கிறவர். 22 வருஷம் ஆகுது. கல்யாணம் இங்கே ஊரில் பண்ணாங்க, இங்கே இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்குது. பையன் வந்து 6 வயசு பையன், பொண்ணு வந்து ஒரு 10 வயசு பொண்ணு இருக்குது. அவங்க இப்போ வீட்டில் வந்து ஒரு சுத்தமாக தமிழ் தெரியாது, ரொம்ப தெரியாது. அது வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அதில் பிரச்சனைலாம் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. அவர் வந்து இதை நல்லதாக இருந்தார். ஆமாம், அங்கே கூட்டத்துக்கு போனார், அங்கேயே இதாகிடுச்சு. அவருக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் நல்லதாக இருந்தார். இப்போ 2 வருஷமா பேசுங்களா? நான் வந்து எங்க பெரிய அண்ணாவோட பொண்ணை கொடுத்துருக்குது. அவருக்கு மாமனார் முறை ஆகுது, சின்ன மாமனார். நான் குடும்பத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்குதா, பையன் இருக்குதா, அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து இது பண்ணணுங்க, ஹெல்ப் பண்ணணுங்க.
இதுதான் இப்போ அம்மா அப்பா வந்து வயசானவங்க இவரு தான் பாப்பாரு பூரம்ப அங்கே ஊரில் இருக்கிறாங்க, மகாராஷ்டிரால இருக்கிறாங்க. இவங்க வீட்ல இவர் ஒரே பையனா? ரெண்டு பசங்க இருக்காங்க. ஆனால் அவர் அங்கேயே இருக்கிறாரு. அவங்களுக்குலாம் செய்தி அவர் அங்கே கூலி வேலை தான் செய்கிறாரு அங்கே. என்ன ஊர் அவர் மகாராஷ்டிரா சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் நாத்தேபுத்தே. இப்போ விஜய் கூட்டத்துக்கு போயிருக்காரு. விஜய் கூட யாருமே உங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையா? நம்மளுக்கு யார் ஃபோன் வரல, யாரும் வரல. ஆமா, நம்ம ஊருக்கு நம்ம கொண்டு போறோம். ஊருக்கு கொண்டு போறோம். நான் இப்போ வந்து நம்மளுக்கு இதை எப்போ வந்து இதை கொடுத்தாதான் உதவிய பசங்களாம் இதை அதை பார்த்து இதை கொடுத்தது பாடி நம்ம வந்து அப்படியா குடும்பத்தை கொஞ்சம் இதை பண்ணுங்க. அவ்வளோதான். சின்ன வயசு 33 வயசு 32 வயசு தான் இருக்குது. சம்பாஜி. சம்பாஜி. நீங்க சொல்லுங்க. அவங்க வீட்டில் வந்து 4 பேர், 2 பையன் 1 பிள்ளை 1. ஊரில் வந்து அப்பா அம்மா அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அண்ணா ஒருத்தர் இருக்கார், அவர் கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காரு. இவர் நம்பி தான் பொழப்பி ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு இவரு தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? தின வருமானம் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருந்தாரு? என்ன வேலை செஞ்சுட்டு? வெள்ளி வேலை சார். வேலை இப்போ சின்ன வேலை சுத்தமாக இல்லை, வேலை டவுனில் இருக்குது. அதனால அவர் இது போனார், பாஸ் எரிஞ்சுன்னு சொல்லி அவர் போனார். அது தெரியலங்க சார், எங்கே வாங்கினாருன்னு என்னன்னு தெரியாது. சரி சார், கட்சியிலேருந்து ஏதாவது ஃபோன் வந்ததா உங்களுக்கு? இது வரைக்கும் யார் இந்த கான்டாக்ட் வரல. எந்த இதுவுமே வரல. வந்து பார்த்துட்டு போனாங்க. அதோட சரி பாரதியம் சார் இப்போ அதாவது அவர் கட்சியில் இருக்காரா இல்லை பாஸ் மட்டும் தான் வாங்கிட்டு பார்க்குறதுக்காக? கட்சியில் அவர் இல்லை, பாஸ் பார்க்குறது. அந்த கூட்டத்துக்கு போக என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது என்னன்னு அவருக்கு தான் தெரியும் சார். ஏன்னா அவர் ஸ்டோரியிலுமே வந்து அந்த இருக்கிற மாதிரி வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. உங்களுக்கு எப்போ தகவல் வந்துச்சு, என்ன நடந்திருக்குன்னு? இல்லை, தகவல் நடந்த உடனே நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறோம். அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். தெரிஞ்ச உடனே நம்ம அங்கே போயிருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏற்கனவே அவருக்கு உடல் ஏதாவது பாதிப்பு இருந்ததுங்களா? ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிருந்துச்சா? இல்லை, அது ரொம்ப நாள் இருந்துச்சு. இப்போ நல்லா தான் இருந்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஜிஓ ஒரு வாட்டி பண்ணாங்க, ஆனால் நல்லா தான் இருந்தார். இந்த 1.5 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு பண்ணி. இது வரைக்கும் எந்த தொந்தரவுமே இல்லை. ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணார், எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன உடல் பெறுவீங்களா இல்லை பெற மாட்டீங்களா? ஏதாவது இழப்பீடு கிடைச்சா தான். அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுறது சார்? பையனுக்கு 5 வயசு ஆகுது. அது உங்க பேர் என்ன? மௌலி. நீங்க என்ன உறவு அவருக்கு? ஃப்ரெண்டு சார்.